ஃபைனலாக அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆயிடுச்சுல நம்ம லாங் ரைட் போயிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லாங் ரைடு வந்து பிளான் பண்ணியிருக்கு நாளைக்கு காலையில். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து December 9th. எந்த லொக்கேஷன் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் போகிற லொக்கேஷன் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில ஆக்சரிஸ் வந்து நம்ம பைக்குக்கு ஆட் பண்ண போகிறோம் நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பைக்கில் வந்து மொபைல் ஹோல்டர் கிடையாது இப்போ வரைக்கும். நான் அதை இன்ஸ்டால் பண்ணலை. அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சார்ஜர் போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில் கேட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சில கடையில் கிடைச்சிது. அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்பே கடையிலேருந்து வாங்கி செக் பண்ணுறப்ப உடையிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வாங்கலை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து லக்கேஜை ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பேசிக்காக தான் வாங்கியிருக்கேன். ரொம்பலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அதிகபட்சம் ஒரு 450-550 கிட்ட வந்துச்சு, அவ்வளோதான். அதோட குவாலிட்டி அதோட பைசாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணுறது தான். இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்ற போகிறேன். செயின் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஒர்க்கு. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் வந்து ட்ரிப்பில் இருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. ட்ரிப் போயிட்டு வந்து கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். எனக்கு தெரியல உண்மையாகவே. ஏன்னா நம்ம சிஸ்டம் ரெண்டர் ஆகி அவுட்புட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ யார் யார் வரா, எங்கே போகிறேன், எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரி வாங்க போயிட்டு பைக்கில் வாங்கி வச்சிருக்க ஆக்சரிஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு ட்ராவல் வ்ளாக்லாம் பிடிக்குமா? அதே மாதிரி நான் கொஞ்சம் அப்பப்போ பைக்கில் சர்வீஸ் பண்ணி போடுவேங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நான் வாங்கியிருக்க இது பார்த்தீங்கன்னா கேரியர் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ சிம்பிளாக இருக்கும். அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 450 சம்திங் வந்துச்சு. 450க்கு வாங்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு. ஸோ இது எத்தனை நாள் லைஃப் வரும்னு எனக்கு தெரியல. குவாலிட்டி ரொம்ப தீனாக தாங்க இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணால் தான் தெரியாதா வைப்ரேஷன் ஏதாவது வருதா அப்படின்னு. இது வாங்க முக்கியமான காரணம் என்னென்னா என் ஃப்ரெண்டு தான். ஸோ இது எனக்கு தேவையே கிடையாது. ஸோ அவனால் உட்கார முடியல, இடம் பத்தில் உட்காரத்துக்கு. ஸோ நல்லா லக்கேஜ் இதில் டைப் பண்ணுறோம். சீட்டில் அவங்க உட்காந்துப்பால. ஸோ நல்லா இதை வாங்கினது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ அவரோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேரியரு அப்புறம் வந்து ஸ்லைடரு இதெல்லாம் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். அது வந்து ஃபியூச்சரில் நம்ம வீடியோ ரிவ்யூ பண்ணுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன். மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்குது. அது நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் சார்ஜ் போடணும்ல. ஸோ நம்ம பைக்கில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட் தான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வழி கிடையாது. ஸோ அப்படி தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சார்ஜர் போர்ட் மட்டும் ஹேண்டில் பார் வரும். ஸோ அந்த மாதிரி தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. பைக் மொபைல் ஹோல்டரோட தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இது எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக இந்த சிகரெட் லைட்டரில் போடுவாங்கள்ல காரில், அதோட ஹோல்டர். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அதில் வந்து நான் அவுட் புட் எடுத்துட்டேன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அடுத்ததான் பைக்கில் பண்ண போகிறது வந்து இது இன்ஜின் ஆயில். நம்ம கேஸ்டல் ஊற்றணும் பாருங்கள். இதுக்கு போகிறப்ப எங்கள் ஊட்டி போகிறப்ப அப்போதுலேருந்து ஒன்று இன்ஜின் ஆயில் மாற்றலை. ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் அந்த ஆயிலே ஓடிடுச்சு. அதனால் வந்து இன்ஜின் ஆயிலில் மாற்ற போகிறேன். செமி சிந்தட்டிக் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல்லி சிந்தட்டிக் வாங்கலை. மோட்டரில் தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, லாஸ்ட் டைம் எனக்கு மோட்டோவில் கிடைக்கல. அதனால் கேஸ்டால் போனேன். அந்த ஆயிலுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி மோட்டோவில் செமி சிந்தட்டிக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் வாங்கி வச்சுருக்கேன். 1.2 லிட்டர்ஸ், சாரி 1.15 லிட்டர்ஸ். ஸோ 1.2 லிட்டர்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட்டு நம்ம கேரியர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் பெரிய வேலை. பரவாயில்ல, லூஸாக தான் இருக்குது. ஒரு சில பைக்கில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த இடம் ஸ்லிப் ஆகும். அந்த மெட்டல் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரன்னிங்கில் வைப்ரேஷன் வரும்னு நினைக்கிறேன். பட் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஸ்பாஞ்ச் எஃபெக்டில் இது இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்து இதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த மெட்டல் போட்டுக்கலாம் கேரியரை. ஏன்னா இது வந்து வைப்ரேஷனை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஷேப்லேயே ஒட்டிடுங்க. கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்காது. ஓகேவா, இப்போ நம்ம அந்த கேரியரை வச்சு பார்ப்போம் ஹோல்ஸ் கரெக்டாக வருதாங்க. அந்த கேரியரை வச்சு பார்த்தாங்க கரெக்டாக தாங்க இருக்குது ஹோல்ஸு. ஸோ ரொம்ப இழுத்து லாக் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பட் என்ன ஒரு இஷ்யூனா வந்து இந்த போல்டோட நெட் வந்து அந்த கேரியரில் இருக்க ஹோல்ஸில் கொஞ்சம் ஷேக் வருது. ஸோ அந்த மாதிரி வரப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். இந்த போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாஷர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வாஷர் போட்டு டைட் பண்ணோம்னா கிரிப் நல்லா கிடைக்கும். ஸோ வந்துட்டோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். வாஷர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் தெரியுதா.
இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு grip கிடைக்கும், வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுமே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்சு அப்படின்னா உங்ககிட்ட ரப்பர் வந்தால் கூட இதே ஷேப் கட் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும். பார்த்தீங்கன்னா இந்த 4 போல்ட்டும் இது ஒன்று மட்டும் உட்காரல, மீதி 3 கரெக்டாக உட்காந்துருச்சு. இது மட்டும் லைட்டாக பெண்ட் எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த இங்கே பற்ற வச்சுருக்காங்களா பீஸு, இது லைட்டாக கொஞ்சம் பெண்டாக இருக்குது, ஹோல்ஸ் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால இது ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒரு ஃபுல் டெக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம் கேப் கிடைக்குதானே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் லோக்கல் இது வியூ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பார்க்க? 500 ரூபாய்க்கு ஒர்த்து தான், ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. லைட்டாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அது எதுவும் பண்ண மெட்டல் அந்த மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைனா சீட்டுகளில் இந்த பழைய இது இருந்துச்சுல்ல ஹோல்டரு, ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கனால சீட் இந்த மாதிரி ஷேக் வராது. பட் இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஷேக் வருது பார்த்தீங்களா. ஆனால் சீட் லாக் ஆகிடுச்சு, ஆனால் ஷேக் வருது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி ஏதாவது மடித்து சீட்டுகளை வச்சு லாக் பண்ணிட்டோம்னா இந்த ஷேக் எதுவும் வராது. ஸோ அதுதான் பண்ண போகிறேன், வேறு வழி இல்லை. மொபைலோட சார்ஜிங் ஹோல்டர் நம்ம கடைசியாக மாட்டலாம், ஏன்னா வந்து டூம்லாம் கழட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டாக இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, செயின், இதை 3த்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக டூமை கழட்டி மொபைல் சார்ஜிங் ஹோல்டரை வந்து சீட்டுக்கு வச்சு பேக் பண்ணிட்டோம்னா ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிடலாம். ஆயில் கலர் டோட்டலாக மாறி போச்சு. பட்டு ஓகே, அந்த விஸ்காசிட்டி இருக்குது, ரொம்பலாம் தண்ணியெல்லாம் ஆகலை இருக்குது. இது அப்படியே ட்ரைன் ஆகிட்டே இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். நம்ம அந்த பக்கமாக போயிட்டு ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்டாக ஆயிலில் டிப் பண்ணி போடுங்க. ஸோ அது மாதிரி ஆயில் ஏன் ஆயில் ஃபில்டரில் போட சொல்கிறாங்கன்னா, நம்ம புதுசாக இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் இது உள்ளே ஏறும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஊறிட்டு தான் வெளியே வரும். ஸோ அதனால தான் எனக்கு மேலே எட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை ஃபஸ்ட்டே வந்து வெட்டாக்கிட்டு அதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணுறாங்க. ஓவர் டைட் எப்பவுமே வைக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே அலுமினியம் பாடி. ஸோ நீங்கள் ஓவர் டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டு லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் கிடைக்காது உங்களுக்கு, ஆயில் இந்த இடத்துல லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மல் டைட் தான் எப்பவுமே வைக்கணும், ஓவர் டைட் வைக்காதீங்க. ஸோ எப்பவுமே ட்ரைன் போல்ட்டு இந்த என்எஸில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களா, மோஸ்ட் ஆஃப் பல்சரு, பஜாஜ் எல்லா பைக்லையுமே இதை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இது வந்து ஸ்டைனர் சொல்லுவாங்க. ஒரு சில பைக்கில் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டைனர் பிளாஸ்டிக்காக மட்டும்தான் இருக்கும், இந்த மேக்னெட்டை இருக்காது. பட் பஜாஜை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினில் தேய்மானம் ஆகி வர சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ மொத்தமாக எல்லாமே இதில் வந்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, தேய்மான இடத்துல ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் அதை திரும்ப மாட்டுறப்ப இங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு லைன், இது வந்து மேக்னெட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ இந்த வண்டியோட தேய்மானம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. இதே ஒரு பைக் ஒரு 30,000 40,000 அதிகமாக ஓடிச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செடிமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போடுங்க. ஓகேவா, இந்த ட்ரைன் போல்ட்டோட இந்த வாஷ் எல்லாம் எப்பவுமே செக் பண்ணி போடுங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வெளியே லீக் ஆகி இன்ஜின் சீஸ் ஆகிற அளவுக்கு போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், சரியா கைஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து என்எஸ் நிறைய பவர் 1.5 பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு பைக்குக்கு டிஃபர் ஆகும். எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிடையாது. என்எஸ்க்கு வந்து அவங்க கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 1.2 லிட்டர்ஸ். ஓகேவா, நீங்கள் வெளியே எங்கேயா சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா அவங்க 1.2 லிட்டர்ஸ் தான் ஊற்றுறாங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கி அப்படியே ஊற்றி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.15 இல்லை 1.20 ஊற்றி ஆகணும், அப்போ தான் ஆயிலோட சர்க்குலேஷன் பக்காவாக இருக்கும். இப்போ சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேனெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டின் இருக்கும். ஸோ அதில் மெஷர்மெண்ட் பார்த்து அவங்க ஊற்றிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னோ சிந்தட்டிக், அதாவது செமி சிந்தட்டிக். ஓகேவா, 1.15 லிட்டர்ஸ், ரேட் பார்த்தீங்கன்னா 560. ஓகேவா, இதான் ஊற்ற போகிறேன் இந்த வாட்டி செமி சிந்தட்டிக். ஸோ நீங்கள் கரெக்டாக 1.2 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இந்த ரீடிங் கிட்ட வரும். பாருங்கள், இந்த ஒரு கோட் இருக்குல்ல மேலே, அது வரைக்கும் கண்டிப்பாக வரணும். இது நீங்கள் வந்து 1 லிட்டர் தான் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த ஆயில் மேலே தெரியவே தெரியாது. நீங்கள் பைக்கை சாச்சிங்கன்னா தான் தெரியும் ஆயில். ஸோ 1.2 லிட்டர்ஸ் கண்டிப்பாக ஊற்றுற இன்ஜினுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டாக ஹைடலில் விட்டுருவோம். ஸோ ஆயில் சர்க்குலேஷன் ஃபுல்லாக ஆகும். பைக் வந்து ஹைடலில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது செயின் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் அவ்வளோ லூஸாக இருக்குது. இது போய் கரெக்டாக
இந்த இடத்துல இடிக்கும். நீங்கள் வண்டியை ரைஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறீங்க சவுண்டு கேட்குதா? இப்போ பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 36.5 வச்சா டைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 36 வந்து நின்றுருக்கு. ஓகேவா? 36.5 வச்சேன்னா வந்து செயின் வந்து இப்படி தூக்கி பார்க்க கரெக்டாக இருக்குது. பார்த்து ரன்னிங் ஆச்சுன்னா டைட் ஆகிடுது. ஸோ இதுதான் கரெக்டான அளவு இப்போதைக்கு 36. ஸோ பைக்கோட டோட்டல் ஒர்க் முடிஞ்சுங்க. மொபைல் சார்ஜிங் ஹோல்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வயரிங் மட்டும் கொடுக்கணும். வாட்டர் வாஷ்லாம் ஆல்ரெடி முந்தின தான் பண்ணது. ஸோ அந்த வாட்டர் வாஷ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து வாட்டர் வாஷ் எதுவும் பண்ணலை. பைக்கில் எந்த கம்ப்ளைண்ட்டில் எனக்கு தெரியும். அதனால் நான் இப்போ சர்வீஸ் பண்ணி நாளைக்கு கொண்டு போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா ஸோ ட்ரிப் போகிறது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பைக் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு இடையில ஏதாவது தண்ணி பட்டு ஷார்ட் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த 3 நாள் தெரிஞ்சிடும். நீங்கள் அதுக்குள்ளே ரிசால்வ் பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் நாளைக்கு ட்ரிப் வச்சுட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரிப்பில் தான் வந்து அது எஃபெக்ட் ஆகும். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ லைட் எரியும் பாருங்கள். கீ ஆன் பண்ணுறேன். ஸோ சார்ஜிங் லைன் வந்துடுச்சு. மொபைல் சார்ஜ் போட்டு பார்ப்போமா சார்ஜ் ஆகுதானே? சார்ஜ் ஆகுதா? ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் தான் ஆகும். எப்போ போல் இப்போ அடாப்டரில் போட்டால் எப்படி வருமோ அதே மாதிரி சார்ஜ் தான் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயர் டேக் மட்டும் வாங்கி இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணோம். ஒயர் டேக் காலி ஆகிடுச்சு. நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டைப் சி மட்டும் எடுத்து டேங்க் அவர்கிட்ட வச்சுருவேன் இந்த இடத்துல. ஸோ தேவைப்படுறப்ப சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. டூம் அசம்பிளையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக கழட்டி ஒயரிங்லாம் பார்த்து பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ வண்டி ஷீல்டு அப்புறம் சீட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா துணி வச்சு துடைச்சி காலம்னா முடிஞ்சு. வாட்டர் வாஷ்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. கம்ப்ளீட் சர்வீஸ் பக்கா. ஒயிட் டேக் மட்டும் பண்ணணும். இன்னும் நான் திங்ஸாக பேக் பண்ணி வைக்கலை. ஸோ நைட்டு தான் பேக் பண்ணி வச்சுட்டு நான் மொபைல் சார்ஜிங் ஹோல்டரையும் மேலே வைக்காதது காரணம் அதுதான். அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் கிடையாது. ஸோ தண்ணி பட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் சீட்டு கீழே வச்சுருக்கேன். இது டெம்பரவரி தான். ரைடு போயிட்டு வந்துட்டு அதை மட்டும் கழட்டி எடுத்துருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப் போயிட்டு வந்த பிறகு எடிட் பண்ணுறாங்க வீடியோ. ஸோ ட்ரிப்லாம் பக்காவாக போயிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ட்ரிப்லேயும் இட உடம்பு நிறைய நடந்து போச்சு. உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் தெரியும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டில் அது மோட்டோ லாக் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வீட்டில் கொடுத்தா அது இங்கே வெஸ்ட்டார் போல். அவர் செக் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் தான் இந்த மாதிரி எண்டிங் போட்டேன் இந்த வீடியோக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரிப் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அதோட ஃபுட்டேஜ் அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீக்ஸில் வந்துடும் லைனா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வாக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் மீட் பண்ணுமா? பாய்.